பொண்டாட்டி கூடனா வீட்லயே இருப்பானுங்க, இதுவே செட்டப்னா பத்தியா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ போட்ட பிச்சைக்காரி வேஷத்தோடைய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வரா. இது பாரு, என்னதான் ஆச்சுன்றது கரெக்டாக சொல்லு. அவன் உன்கிட்ட பேசினானா இல்லை அந்த பொண்ணு பேசிச்சா இல்லை எப்படிதான் உனக்கு தெரிய வந்தது அப்படின்னும் போது இல்லை, அவன் என்கிட்ட சரியாகவே பேசுறதில்ல, எந்த நேரம் பார்த்தாலும் அவன் இந்த ஹோட்டலில் தான் இருக்கான், யார்கிட்டயோ ஃபோனில் மறைஞ்சு மறைஞ்சு பேசுகிறான், எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதானே டீச்சரில், உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு உன் புருஷனை கொண்டுட்டு ஜெயிலுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்கல. அவனும் பாவம் ரொம்ப ஆசையா கதவை திறக்கிறான், பொண்டாட்டி வந்திருக்கான்னு. ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த பெரம்ப வச்சு மண்டையிலே பொழந்து விட்டுறா. அடே அயோக்கிய ராஸ்கல், உன் மூஞ்சிக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு ரொம்ப அதிகம், ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீன்னா வேற ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, இவனோட ஸ்டாஃப்ஸை எல்லாரையும் வச்சு இவ ஃப்ரெண்டுக்காக பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்கான் போல. பாவம், அது இந்த அளவு ட்ராஜடியா முடியும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ செல்லம், நான் நீ மட்டும்தான் வருவ அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணேன், ஆனா நீ இந்த கொலகார ஃப்ரெண்டு கூட வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உன் பர்த்டேக்காக தான் சர்ப்ரைஸ் கொடுக்க இதெல்லாம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி அவன் அழுது ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப கூட பெஸ்டி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஐயோ அனி, தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை தப்பா நினைக்காத, நான் தான் அவளை கூப்பிட்டுட்டு வந்தேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. பெஸ்டிக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின், ஐயோ நீ பிரெக்னெண்டா இருக்க, குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னும் போது உடனே புருஷங்கார ஐயோ நான் அப்பா ஆக போறேன், ஜாலி ஜாலி நீ எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் நிறுத்துங்க, நான் பிரெக்னெண்டாலாம் இல்லை, எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நான் ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டுட்டேன், அதனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்னது ஐஸ்கிரீமா அதிகமா சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறியா, அடி பாவி, இதுக்கான உன்னை கல்யாணம் பண்ணன்ற மாதிரி பாக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஐயோ நமக்கு இன்னும் பீரியட்ஸ் ஆகலையே, இவளை விட ஒரு 2 நாள் முன்னாடியே ஆகுமே, அப்பனா நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ப்ரெக்னென்சி டெஸ்ட் பேடை வாங்கி டெஸ்ட்டும் பண்ணிடுறா. கதறி கதறி அழறா, ஐயோ நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுவேன், அவன் சும்மாவே என்னை மதிக்க மாட்டான், இதை நான் என்னென்னு பண்ணுவேன், குழந்தைய நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ கடவுளை, முட்டாள்தனமா அழுதுகிட்டு இருக்கேன், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம், இதை வச்சு எப்படியாவது அவனை வளைச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளானை மாத்திட்டா. நேரா அடுத்த செகண்ட் ஹீரோவை பார்க்க போயிடுறா. எனக்கு ஒரே தலை சுத்தலா இருக்கு, எனக்கு மயக்கமா வருது, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடி, கண்டதை கையில கிடைச்சதெல்லாம் ஏக்கச்சக்கமா தின்றுப்ப, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆகுது, அது மட்டும் இல்லாம இங்க வேற ஒரு டாக்டர் இருப்பாங்க, நான் ரெஃபர்